தூங்கும் போது மொட்டை மாடி வழியாக உள்ள வந்து கணவன் மனைவி கழுத்தை அறுத்து தங்கங்களை திருடி செல்கிறான். பத்திரிகைகளில் பார்க்கிறோம். அன்பர்களே, என்ன காரணம்? அல்லாஹுவை அரிசியில் வைத்துவிட்டு இவர்கள் குல்லாவை கலட்டி கொண்டு நல்லாவே நிம்மதியாக சுத்த பார்க்கிறார்கள். ஆண்டவன் நிம்மதியாக வாழ விடவில்லை. அன்பர்களே, தோழர்களே, கவனமா கேளுங்க. தமாஷா கேட்காதீங்க, பலாட்டா கேட்காதீங்க. அப்ப முன்னோர்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு? 10 மாதம் தாய், 9 மாதம் 10 நாள் குழந்தையை வயிற்றில் சுமந்து கடைசி நேரம் வரை முழு மசாலாக்களை அம்மியில் அரைத்து, நெல்லுகளை உரல்களில் இடித்து, மிளகாயை முழுசா அறுத்து அரைச்சி, அடுப்புகளை ஊதி, விறகுகளை எரித்து சோறாக்கி திண்ட அந்த காலத்தில் மெடிக்கல் ஷாப் கிடையாது, ஆம்புலன்ஸ் வண்டி கிடையாது, ஆபரேஷன் தியேட்டர் கிடையாது, எமர்ஜென்சி வார்டு கிடையாது, அநியாயமாக அறுத்து கீறி கிழித்து தைக்கக்கூடிய டாக்டர்களும் கிடையாது. ஏன் அறுக்கிறாங்க? ஆண்டவன் சொன்னபடி நீ வாழாததுனால உன்னை அறுத்தே ருசி காட்டுட்டாங்க. என்ன காரணம்? அப்ப முன்னோர்களை ஏன் அதை செய்யறாங்க? 80 வயசு ஆனாலும் பண்ணோம் போல சொல்லும் போல, 70-90 வயசு ஆனாலும் கண்ணாடி போடுற வேலை இல்லை, 100 வயசு ஆனாலும் தெம்பா நடந்தாங்க. எல்லாமே இயற்கை உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. ஒரு ஈமான் வச்சிருந்தாங்க. பிரசவ வலி வந்துட்டா அந்த தாய் மறைவான இடத்துல போய் எனக்கு இடுப்பு வலிப்பதை போல் தெரிகிறது என்று படுத்துருவாங்க. உடனே அவர்களை சுத்தி தாய்மார்கள் உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்து பரதா இட்டு கொண்டு என்ன சுத்தி இருந்துனா சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, ஸலவாத் ஓதி ஊதுவார்கள், திருக்கலிமாவை ஓதி கொண்டிருப்பார்கள். பிரசவத்துடைய நெருக்கம் வந்தவுடன் யா முஹய்யத்தீன் என்று சொல்லி என்ன சொல்லி கொடுப்பாங்க? யா முஹய்யத்தீன் என்று சொல்லு. புள்ளையோ ஹயாத்தா பொறுத்துறோம், தாயோ ஹயாத்தா இருப்பா, நீதான் சலாமத்தா இருப்ப. இப்ப என்ன சொல்றா? முஹய்யத்தீன் கூப்பிடாதே, ஷிர்காயினோடு சொல்றா. முஹய்யத்தீன் அழைக்காத, ஷிர்கா போயிடுவாங்கிறான். அல்லாஹ் பார்த்தா நான் மதிக்க சொன்னவர்களை மதிக்க தவறியதால் முதல் குழந்தைக்கு மைனஸ், முறையா பிறக்க வேண்டிய இடத்துல இருந்து பிறக்க விடுகிறதில்லை. 2வது குழந்தைக்கு பிளஸ், முடிஞ்சிச்சு 3வது குழந்தையை டாக்டர் பெறக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார். தொடர்ந்து 2 குழந்தை ஆபரேஷன் பண்ணி பிறந்ததனால் இனி இந்த அம்மா குழந்தை பிறந்தால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று டாக்டருடைய போர்வையில், டாக்டரின் மூலமாக, டாக்டரின் மாறனாக டாக்டரை கொண்டு அல்லாஹ்வே சொல்லிவிடுகிறார். இந்த ஈமான் முன்னோர்களுக்கு இருந்துச்சு. அதனால சலாமத்தா பிரசவமாச்சு. 12 புள்ள பெத்தாங்க, 18 புள்ள பெத்தாங்க, 16 புள்ள பெத்தாங்க. எத்தனை புள்ளை பெற்றாலும் சோர்வு அடையவில்லை, நிம்மதியாக பெற்றார்கள். அல்லாஹ் மதிக்க சொன்னவர்களை மதித்தார்கள், அல்லாஹ்வை மதித்தார்கள், ரசூலை மதித்தார்கள், மார்க்கத்தை மதித்தார்கள், தீனை மதித்தார்கள், பெரியோர்களை மதித்தார்கள், அதிகாரிகளை மதித்தார்கள், அரசை மதித்தார்கள், சட்டங்களை மதித்தார்கள், நல்லோர்களை மதித்தார்கள், குழந்தைகள் மீது இரக்கம் காட்டினார்கள், பெரியோர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள், ஆசிரியர்களை மதித்தார்கள். அதனால் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அன்பர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நிம்மதி இல்லாம ஆக்கிவிட்டா வாழ்க்கைய. என்னுடைய ஞாபகத்துகளை இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? பார்ட்ஸ்கள் வீணா போறது சர்வ சாதாரணமா போயிடுச்சு. சல்லு அலன் நபி, அடிக்கடி வாய் காய் அதிக போசிக்கிட்டான். இப்போ 40 வருஷத்துக்கு நம்மளா கேட்டது இல்லைங்க. ஏன் மௌத்தா போயிட்டாரு? ஹார்ட் அட்டாக். ஏன் மௌத்தா போயிட்டாரு? ஹார்ட் அட்டாக். இதான் சொல்லுவாங்க ஜனங்க. நல்லா இருந்தாரு, ஹார்ட் அட்டாக் ஆகி மௌத்தா போயிட்டாரு. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க? கிட்னி ஃபெயிலியரா? அது எங்க இருந்துச்சுன்னே தெரியல முன்னோர்களுக்கு. ஹார்ட் ஃபெயிலியரா? அது எங்க ஒட்டிட்டு இருந்துச்சே தெரியல முன்னோர்களுக்கு. லிவர் ஃபெயிலியரா? அது எங்க இருந்துச்சுன்னு முன்னோர்களுக்கு தெரியாது. லங்ஸ் ஃபெயிலியரா? நுரையீரல் அது எங்க இருந்துச்சுன்னு தெரியாது. இப்ப பித்தப்பை ஃபெயிலியர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எதையும் வீணுக்கு படைக்கவில்லை. எதையெல்லாம் இந்த மனிதன் வாழ்வதற்கு படைத்தானோ அதை கூட ஒன்று ஒன்றாக ஃபெயிலியர் ஆக்குகிறார். ஏன் மார்க்கத்தை மதிப்பதில்லை, பெரியோர்களை மதிப்பதில்லை, அல்லாஹ் ரசூலை மதிப்பதில்லை, ஞானங்களை மதிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்தவுடன் எதையும் உன்னுடன் முழுசாக வைப்பதில்லை என்கிற முடிவுக்கு
பாத்தீங்கன்னாக்கா இங்க எந்த விஷஜந்துக்களை பார்த்தவுடன் பாச்சையை பார்த்தால், பல்லியை பார்த்தால், பூரானை பார்த்தால், பாம்பை பார்த்தால், தவக்கலையை பார்த்தால், தேரையை பார்த்தால் எல்லோரும் எந்திரிச்சு விடுவோமோ அவைகளை பூரா இங்கே டிஜிட்டல் பேனர் போட்டு இன்றைய ஸ்பெஷல் என்று போர்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் அதை திண்டுவிட்டு ரோஜாப்பு கலர்ல இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பல்லு போய் ஜிப்பு கிழிஞ்ச மணிபர்ஸ் மாதிரி இருக்கு. அது என்ன தெரியுமா? 1 லிட்டர் டீ, 1 கிலோ ஐஸ், ரெண்டையும் ஒன்னா சேர்த்து தே சத்து ஐஸ் சத்து ரெண்டையும் வாங்கி போட்டு இருக்கிறதெல்லாம் செத்து பல்லு போயிடுதுங்க. அந்த நிலையில அவங்க என்ன திங்கிறாங்க? எந்த நாக பாம்பு கொட்டினால் நீ இங்கு செத்து விடுவாயோ அந்த நாக பாம்பை பொரித்து சாப்பிடுகிறார்கள். எந்த தேளுடைய விஷம் பட்டால் நீ நோய் தண்ணி சாவாயோ அதை அவன் பிரியாணி போட்டு சாப்பிடுகிறான். எந்த பாச்சை உழுந்தால் வாந்தி பேதியால் 20 மாணவர்கள் பள்ளிக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆவார்களோ சத்து உணவில் பாச்சை விழுந்ததால் மாணவர்களுக்கு வாந்தி பேதி, அந்த பாச்சையை பொரித்து வைத்துக் கொண்டு பேரிச்சப்பழம் மசாலா போட்டு சாப்பிடுகிறார்கள். எந்த பள்ளி இங்கு சார்ந்தாவில் உழுந்து விட்டால் கல்யாண வீட்டிற்கு உணவை சாப்பிட்ட 20 பேர் வாந்தி பேதி. என்னாண்டு பேப்பர்ல மறுநாள் பார்த்தா தால் சாவல பள்ளி விழுந்துருச்சுங்களா. அப்ப அந்த பள்ளிய அங்க பொறிச்சு குச்சியில மாட்டி வால்லே சாப்பிட்டு போனாங்க. நான் போயிருந்த சிங்கப்பூருக்கு 2 தடவை, மலேசியாவுக்கு 2 தடவை, சிலோனுக்கு 1 தடவை, மஹல்லத்தீவுக்கு 1 தடவை, மக்கா மதீனாவுக்கு 1 தடவை, தாய்லாந்துக்கு 1 தடவை போயிருந்த. போனதுனால கதை சொல்றேன், பத்திரிகைகளையும் பார்க்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ மண்ணுவலி பாம்பு தீண்டியதால் வாந்தி, அதாவது நுரை தண்ணி செத்தால், தேள் கொட்டியதால், நாய் கடித்ததால் நாய் ஸ்பெஷல் எங்க பார்த்தாலும், காக்கை ஸ்பெஷல் எங்க பார்த்தாலும். அப்ப இன்னும் சொல்ல போனா அந்த ஆக்குவரத்துல மெய்துகிற அது ஸ்பெஷல். அது பேர் மைக்ல சொல்லக்கூடாது, அது ரொம்ப விசேஷமான உணவு அவங்களுக்கு. அப்ப அதெல்லாம் ஸ்பெஷல். அப்ப அதெல்லாம் சாப்பிட்டு போற இங்க பண்ணி நக்கிட்டா பண்ணி காய்ச்ச வருது. காய்ச்ச உழுந்துட்டா 20 பேருக்கு வாந்தி பேதி, பள்ளி உழுந்துட்டா 10 பேருக்கு வாந்தி பேதி, நாகப்பாம்பு கொட்டிட்டா அன்னைக்கே மவுத்து, கருந்தேடு கடிச்சிட்டா அன்னைக்கே மவுத்து, நட்டுவாக்கடி கடிச்சிட்டா ஸ்பாட் அவுட். அன்பர்களை சிரிக்கிறதுக்காண்டி சொல்லல, சிந்திச்சு பாருங்க. அப்ப என்ன தெரியுது? எந்த வஸ்துவும் சுயமாக லாப நஷ்டத்தை கொடுக்காது. என்ன அண்ணா காட்டா? அப்ப இந்த வஸ்துக்கள் சுயமாக லாப நஷ்டத்தை கொடுத்திருந்தால் இங்க உள்ள எந்த பார்ட்ஸ்களும் வீணா போகாது உங்களுடைய உணவுகளை கொண்டு. எந்திரிச்சு நிக்கிறதுனால மரியாதை இல்லை. அவங்க உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடணும், இல்லாட்டி அதுவும் குறவா போயிடும். அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுறதுதான் நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய மரியாதை. அப்ப என்ன நான் சொல்லிட்டு வரேங்க, எந்த வஸ்துவும் சுயமாக லாப நஷ்டத்தை கொடுக்காது அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல். அப்ப சுயமாக லாப நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குணம் அதுக்கு இருந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த நாடுகளில் இந்த உணவுகளை சமைத்து சாப்பிடக்கூடியவர்கள் அன்றாட செத்துக்கொண்டே இருப்பார்கள். அப்ப எந்த பார்ட்ஸும் தானாக கெட்டு போகுவதில்லை. நாம் கெட்டு விட்டோம், நம்முடைய உள்ளம் கெட்டு விட்டது, நம்முடைய சிந்தனை கெட்டு விட்டது, அல்லாஹ் ரசூலுடைய அச்சம் எடுப்பட்டு விட்டது. மகான்களை மதிப்பதில்லை, நல்லோர்களை மதிப்பதில்லை, தீனை மதிப்பதில்லை, ஆன்மீகத்தை மதிப்பதில்லை, ஞானங்களை மதிப்பதில்லை. அதனால நம்முடைய உறுப்புகள் கெட்டு போகுதுங்க. இதுக்கு முந்தைய அந்த பாட்டு கிடையாது. யாருக்கு பாருங்க கிட்னி ஃபெயிலியர், யாருக்கு பாருங்க பித்த ஃபெயிலியர், யாருக்கு பாருங்க கண்ணு ஃபெயிலியர், யாருக்கு பாருங்க காது ஃபெயிலியர், யாருக்கு பாருங்க லங்ஸ் ஃபெயிலியர், யாருக்கு பாருங்க லிவர் ஃபெயிலியர். லிவர்னா உடனே கல்லீரல் செவிக்கக்கூடிய மிஷின். அப்ப இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய மிஷின், மனுஷனை படைக்கக்கூடிய அந்த ஃபேக்டரியை பார்த்திருக்கீங்களா? 1 ஜான் வயிற்றில 3 இன்ச்சில கர்ப்பப்பை. உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அந்த மனுஷனை அல்லாஹ் தஆலா படைக்கக்கூடிய அந்த ஃபேக்டரியை பாருங்கள். இப்ப இந்த மனுஷனுக்காக அல்லாஹ் எவ்வளவு தேவைகளை செஞ்சிருக்கிறான். இவனுக்கு ஒரு தொப்பி தேவைப்பட்டால் 1 கிலோமீட்டருக்கு ஃபேக்டரி, இவனுக்கு ஒரு லுங்கி தேவைப்பட்டால் 2 கிலோமீட்டருக்கு ஃபேக்டரி, இவனுக்கு ஒரு கார் தேவைப்பட்டால் 5 கிலோமீட்டருக்கு ஃபேக்டரி, இவனுக்கு ஒரு மோதிரம் தேவைப்பட்டால் 1/2 கிலோமீட்டருக்கு ஃபேக்டரி, இவனுக்கு ஒரு சாமான் குடும்ப சாமான பொருள்கள் தேவைப்பட்டால், ஹோம் அப்ளையன்ஸ் தேவைப்பட்டால் அதற்கு பல கிலோமீட்டர்களுக்கு ஃபேக்டரி. இந்த உலகத்தையே அனுபவிக்கக்கூடிய ஆட்டி படைக்கக்கூடிய இவர்களை படைக்கக்கூடிய அந்த ஃபேக்டரியை பார்த்தால் என்ஜான் வயிற்றில கருவறை என்ற 3 இன்ச்சு பை, அதுல அல்லாஹ் இவர்களை செவ்வையாக ஆக்கி
9 மாதம் 10 நாள் சலாமத்தாக வைத்து பேரடியில கை கொடுத்து வெளியில கொண்டு வரோம். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கிறது இல்லை. கணக்குகளை தப்பா வைத்துக் கொண்டு தாமதமாகுது பேச்சு வேற. அப்ப முன்னோர்களுடைய பிரசவம் எப்படி இருந்துச்சு? வலி என்று படுத்து விட்டால் சுத்தி இருக்கக்கூடியவர்கள் பிரசவ வேதனை அதிகமாயிட்டா யா முஹையத்தீன் சொல்லு, யா காஜா முஹையத்தீன் சொல்லு, யா காஜா முஹையுத்தீன் சொல்லு, யா காதர் வலின்னு சொல்லு, யா ரசூலுல்லாஹ் சொல்லு. நீனா ஹயாத் ஆயிடுவ, உன் புள்ளைய ஹயாத் ஆயிடும், உன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். அதனால இப்ப விட்டுட்டோம். அதனால எல்லா கஷ்டமும் வந்துருச்சு. மருந்துகளை நம்புறோம், மருத்துவர்களை நம்புறோம், ஆபரேஷனை நம்புறோம், ஆபரேஷன் தியேட்டரை நம்புறோம், ஆம்புலன்ஸ் வண்டிகளை நம்புறோம், மெடிக்கல் ஷாப்புகளை நம்புறோம், வைத்தியங்களை நம்புறோம், அல்லாஹ்வை நம்புவதில்லை. அதனால அடியார்களே, இப்ப எல்லா அவயங்களும் ஒரே அவயங்கள் பழுதுதான். அல்லாஹ் பாதுகாக்கும் நம்ம அனைவர்களையும். சொச்ச நாட்களுக்கு அல்லாஹ் நம்மளை சலாமத்தாக வைக்க வேண்டும். அப்ப இந்த ஞாபகத்துகள் யாராலையும் கொடுக்க முடியாது. கிட்னி போயிட்டா ஜப்பானால கொடுக்க முடியுங்களா? இல்ல ஹார்ட் போயிட்டா அமெரிக்காவால கொடுக்க முடியுங்களா? இல்ல ஒரு லிவர் போயிட்டா லண்டனால கொடுக்க முடியுங்களா? அத ஒரு நாவு போயிட்டா இந்த சைனாவால கொடுக்க முடியுங்களா? எதுவுமே கொடுக்க முடியாது. ஒரு ரோமம் போயிட்டாலும் கொடுக்க முடியாது, ஒரு நகக்கடு போயிட்டாலும் கொடுக்க முடியாது. உங்கள் உறுப்புகளில் எது பழுதானாலும் அதை சலாமத்தாக ஆக்கினால் அவன் தான் ஆக்கணும். உங்க உறுப்புகளில் எது பழுதானாலும் அதை திருப்பி பிச்சையாக தந்தால் அவன் தான் தரணும். அப்ப அப்பேற்பட்ட ரப்பு என்ன விரும்புறான்? காது கொடுத்தேன் நல்லவைகளை கேட்பதற்காக, நாவை கொடுத்தேன் நல்லவைகளை பேசுவதற்காக, பார்வையை கொடுத்தேன் நல்லவைகளை பார்ப்பதற்காக, கையை கொடுத்தேன் நல்லவைகளை செய்வதற்காக, காலை கொடுத்தேன் நற்காரியங்களின் பக்கம் நடப்பதற்காக, சிந்தனையை கொடுத்தேன் நல்லவைகளை சிந்திப்பதற்காக. அப்ப இதுக்கு மாத்தமா போகாத முன்னோர்கள் வாழ்ந்ததுனால எந்த பாட்சம் பழுதாகாம சலாமத்தா இருந்து சலாமத்தா மரணித்து வீட்டிலேயே மௌத்தா போய் எல்லோருடைய கண்களுக்கு முன்னால் அழைக்கப்பட்டார்கள். பாத்ரூமிலே மௌத்து, காரிலே மௌத்து, வேனுல மௌத்து, ரயில்ல மௌத்து, பெட்ரூம்ல மௌத்து, நடக்கும் போது மௌத்து, ரோட்ல மௌத்து, சைக்கிள்ல மௌத்து, ஆத்துல மௌத்து, கடல்ல மௌத்து, கிணத்துல மௌத்து, குளத்துல மௌத்து. என்ன ஆச்சு பாருங்க. செல்லக்கூடிய இடங்கள்ல செதற வச்சு போறாங்க. ஏன்? அவன் கூட இருக்கிறாங்க. அந்த உணர்வு இல்லாத அந்த உணர்வுடைய மகான்கள் தான் இந்த உலகம் பூரா இருக்கக்கூடியவர்கள். இங்கு இருக்கக்கூடிய பைத்தி நாயகம் அவர்கள் என்ன உணர்த்திருக்கிறார்கள்? அல்லாஹ் கூட இருக்கிறான். அவன் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறான். அவன் தான் பார்க்க வைக்கிறான். அவன் பார்க்க வைக்காட்டி யாரை பார்க்க வைக்க முடியாது. அவன் கேட்க வைக்காட்டி யாரை கேட்க வைக்க முடியாது. அப்ப கேட்பது நம்முடைய சக்தியாக இருந்தால் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய செவிடர்கள் எல்லாம் கேட்கணும். பார்ப்பது நமக்கு சுயமாக இருந்தால் இன்று உலகத்தில் இருக்க குருடர்கள் நாம் பார்க்கணும். பேசுவது நமக்கு சுயமாக இருந்தால் இன்று உலகில் இருக்கக்கூடிய ஊமையர்கள் பேசணும். நடப்பது நமக்கு சுயமாக இருந்தால் இன்றைக்கு கால் விளங்காதவர்களாம் நடக்குது. அசைவது நமக்கு சுயமாக இருந்தால் இன்று ஊனமாக இருக்கக்கூடியவர்களாம் அசை முடியாது. எல்லாமே அவன் கண்ட்ரோல். 7 வானம் 7 பூமி இதற்கு மத்தியில் உண்டான சர்வ கோடி சிருஷ்டிகளும் ரிமோட்டில வச்சிருக்காங்க. நம்ம கையில ரிமோட் இருக்கு பாருங்க. நம்ம எப்படி விரும்புறோம்? நம்மளால ஒரு ரோமத்தை கூட கொடுக்க முடியாது, ஒரு கிட்னி போனா கொடுக்க முடியாது, காது போனா கொடுக்க முடியாது, பல்லு போனா கொடுக்க முடியாது, வாய் போனா கொடுக்க முடியாது,